நல்லாயிருக்கும், ரொம்ப தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷ்ரிம்ப் வாங்கினோம். 10 குட்டி குட்டி ஷ்ரிம்ப் வாங்கினோம். அதை வந்து நம்ம அப்படியே உடனே ஃபிஷ் டேங்கில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் மிதக்க விட்டுருந்தேன், ஒரு 15 நிமிஷம் போல். அப்போ 2 தண்ணியோட டெம்பரேச்சரும் ஒரு சமமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டோம். ஷ்ரிம்ப்புக்கு வந்து கொஞ்சம் நிறைய செடி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் செடியும் வச்சோம். ஷ்ரிம்ப் வந்து எப்போவுமே ஆக்டிவாக அழகாக நடந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் யாராச்சும் வந்தால் நல்லா ஹாய் சொல்லிவிட்டு அழகாக ஜாலியாக போயிட்டுருக்கு எல்லாமே. இது வந்து வளர வளர தோலை உரிக்கும் போல். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியல, நான் நினச்சிட்டேன் ஏதோ ஷ்ரிம்ப் வந்து செத்து போச்சு, அதோட எலும்பு கூடு தான் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறமா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 10 இருந்தது. அப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வந்து ஷ்ரிம்ப் வந்து வளர வளர அதோட தோலை உரிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு புல் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை வந்து பிரித்து சின்ன சின்னதாக நாற்று நடுற மாதிரி அங்கங்கே குத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் செடிகள் வச்சோம் அப்படின்னா மீனுக்கு வந்து நல்லாயிருக்கும், நைட்ரேட்ஸோட லெவலும் வந்து குறையும். அதனால வந்து கொஞ்சம் செடி வச்சோம். மீன்களெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக ஸ்பா பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து கீழே செடி வச்சுட்ருக்கப்போ என் கையை வந்து கடிச்சிட்டு போயிட்டுருக்கு எல்லாமே. அப்புறமா லைட்டையும் மாற்றிட்டோம். இது வந்து ஃபிஷ் டேங்கோடே வந்த எல்இடி. இது வந்து மொத்தமாகவே சேர்த்து 2 வாட்.